വെടിവെക്കുന്നു, മരിച്ചു വീഴുന്നു. അയ്യോ എന്റെ ദൈവമേ, നീ വെടിവെച്ചിട്ട് നീ എങ്ങനെയാണ് ചാവണ? നീ മരിച്ചു വീഴാ? ഞാൻ മരിച്ചു വീഴാ. അമ്മേ ആ ചിരിക്കുന്നു. டோட்டலா புகை பிடிக்கிறது தப்பு. புகையை நான் என்னைக்கு பிடிச்ச நீ பாத்தியா? புகையை விடுற அப்படி என்ன பண்ண போடல, புகையை விடாதீங்கோ, நீங்களே தப்பு தப்பா இருக்கு, புகை பிடிக்காதீங்கன்றீங்களா? பச்சுனாடா நீங்க. சாமியார் போனார் ஒரு வீட்டுக்கு. அம்மா கொஞ்சம் நீராகாரம் கொடுமா. இந்தாங்க சுவாமி. குழந்தையெல்லாம் நல்லா இருக்காமா? குழந்தை இல்ல சாமி, 8 வருஷம். இடமகளே குழந்தை இல்லையா? உனக்கா நான் ரோம் நகரம் சென்று ஒரு மெழுவர்த்தி ஒன்று பொருத்தி வைக்கிறேன். நல்லது சுவாமி. முடிஞ்சு 8 வருஷம் கழிச்சு அவர் அதே பக்கம் வரும்போது அதே வீடு. அம்மா கொஞ்சம் நீராகாரம் கொடுமா. குழந்தையெல்லாம் எப்படிமா? ஏன் சாமி நீங்க என்ன நேரம் மெழுவர்த்தி எடுத்த போனீங்களோ வருஷம் 2 குழந்தை. அப்படியா? உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் அந்த மெழுவர்த்தி அமர்த்த ரோம் போயிருக்காருங்க. என்ன மச்சான் போன் இப்படி உடஞ்சு கிடக்கு? மச்சான் என் போன் எங்க வீட்ல எங்க வச்சாலும் கீழே வந்து உடஞ்சிருதுடா. எப்படிடா? ஏன்னா என் போன்ல பேலன்ஸே இல்லடா. எடி செருப்ப நாய. ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். மச்சான் நேத்து சாயந்தரம் மோடி பேசுனாரு பாத்தியா? மச்சான் மோடி எப்பவுமே சாயங்காலத்துல பேசுறாரு. ஏன் சொல்லு? ஏன் மச்சான்? அவர் பிஎம்ல அதான். தில்வாலே புச்சுதேனே சா. சயின்ஸ் வாத்தியார் அவர் வந்தவர், தம்பி பிராக்டிக்கலா பாடத்தை தொடங்குறேன்னு சொல்லி இதுதான் வயர் அப்படின்னு ஒரு 6 மீட்டர் வயர் எடுத்து காட்டினார். இதுதான் சுவிட்சு, இது ஹோல்டர், இது பல்ப் அப்படின்னு மாட்டி சுவிட்சை போட்டார். படக்குன்னு பல்ப் அப்படி எரிஞ்சு பாத்தியா? ஒளி எப்படி வந்துச்சு? கிடுகுடுன்னு ஒருத்தர் மேல வந்து சுவிட்ச் அப்படின்ட்டு எப்படி போச்சு அப்படிதான் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவன் பயங்கரமா யோசிச்சு. மச்சான் கொரோனா பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்துக்குதுடா. டேய் காட்டு. ஏய் ஏன்டா என்ன அச்சா? டேய் அது கொரோனா பேங்க்லடா, கனரா பேங்க்டா. அதாவது 9 மணிக்கு ஸ்கூல்ல 7 மணிக்கு வந்துட்டாங்க ஒரு 5 பேர். அவர் கேட்டார் வாத்தியார், தினமும் 9 மணி ஸ்கூலுக்கு நீங்க 7 மணிக்கு ஏன்டா வரீங்க? வீட்டுல தொந்தரவு தாங்க முடியல, அப்பா அம்மா தொந்தரவு, அதனால இங்க வரும் சொல்லி. சரி 4 மணிக்கு ஸ்கூல் விடுது, ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு 6 மணிக்கு போக வேண்டியானே, இங்க உங்க தொந்தரவு தாங்க முடியல சார், அவன் வாய பாரு. ஒரு ஆப்பிள் 2 ஆப்பாயில் பெப்பர் தூக்கல. இது என்ன ஒயின் சாப்பா? நம்ம வீடுடா. வீடா? ஆமா நம்ம வீடா? நம்ம வீடுதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.